வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன். என்னடா ஒரே ஆல்பம் சாங்கை பற்றியே டைட்டிலாக வச்சுட்டாங்களோ. ஆல்பம் சாங் அந்த படத்தில் ஒரு ஃபேமஸான டைட்டில். ஸோ அந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன். வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்கும் திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து நான் பார்த்துட்டேன். இப்போ தான் ப்ரீவியூ ஷோவில் படம் பார்த்து வந்தேன். இந்த படத்தை பற்றி கதை என்னன்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க. வாங்க பார்ப்போம். பால்ராஜ், காயத்ரி ரேமா, ரவி மரியா மற்றும் பலர் நடித்து வெளியே வர இருக்கும் திரைப்படம் யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன். இந்த படத்தோட கதாநாயகன் பால்ராஜ். கதாநாயகன் என்ன பண்ணுறாருன்னா மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்துகிறாரு. அவர் தான் ஓனரு, அவரும் மெக்கானிக். அவர் வச்சு நடத்துறாரு. அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 6-7 குழந்தையாவது வந்து எனக்கு பெற்று தரணும் அப்படின்னு வந்து முன்னாடியே கண்டிஷனை போட்டுடுறாரு. ஆனால் இந்த கண்டிஷனுக்கு யாருமே வந்து ஒத்துக்கலை. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் கேட்டு ஒத்துக்குது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவன் எப்போ பாரு இளர வாழ்க்கையில் வந்து நெருங்கி வந்தாவே என்னை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருப்பான். கதாநாயகனுக்கு வெறுப்பாயினே இருக்கும். ஏன்னா நம்ம மெக்கானிக் ஷாப்லேயும் ஒர்க் பண்ணிட்டு வரோம், ஒரே டயரில் வந்தால் நம்ம சாப்பிட்றோம், நமக்கு ஒரு சந்தோஷமே வீட்டில் கிடைக்க மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு ஃபீலிங். அந்த சந்தோஷம் அவர்கிட்ட இல்லை. ஏன் என்ன நீ அவாய்ட் பண்ணியே இருக்கிற, என்னால் குழந்தைய வந்து இந்த குழந்தைய என்னால் சமாளிக்க முடியல, நீங்கள் வேறு 6 குழந்தை கேட்குறீங்க, ஒன்று நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க கதாநாயகனும் ஒத்துக்க மாட்டாரு. சில விஷயத்தில் போட்டு எனக்கு குழந்தை நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் கதாநாயகன் வந்து இவங்க கூட சேர்ந்தாரா இல்லையா, இவங்க வந்து குழந்தை வந்து பெற்றாரா இல்லையா, இது ஒரு இடைப்பட்ட காலத்தில் வேற ஒரு கதாநாயகியோட கேரக்டர் என்ட்ரு ஆகுது. அவருக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆகி 5 வருஷமாக அவங்க 2 பேரும் இல்லறத்தில் ஈடுபடவே இல்லை. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் எனி டைம் குடிச்சிட்டே வருவார். குடிச்சது வந்து இந்த கதாநாயகி வந்து பிடிக்காது. இது இடைப்பட்ட காலத்தில் இவங்க 2 பேரும் வந்து என்ன நடந்தது, இவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லை இவங்க கூட அவங்க லிங்க் வச்சாங்களா இல்லையா, அதுதான் யார் இந்த பையன், நான் தான் அந்த பையன். இந்த படத்தோட மொத்த கதையை அதுதான். இந்த திரைப்படத்தில் என்ன சொல்கிறதுன்னா, ரைட்டர், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பால்ராஜ். இந்த படத்துக்கு அவரே தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்தவர். ஏன்னா ஒரு படத்தை வந்து வெளியில் வர வைக்கிறது அவ்வளோ சுலுவில்லை. ஏன்னா ஒரு குழந்தை கூட 10 மாதம் வந்து கருவில் வந்து வெளியே வந்துடும். ஆனால் படம் எடுத்து ஒரு வெளியில் கொண்டு வந்து இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க வைக்கிறது அவ்வளோ சுலுவில்லை. ஏன்னா ஏகப்பட்ட ஓடிடி இங்கே வந்துடுச்சு, ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க படங்களே இப்போ பார்க்க திணறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் திணறி இது பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வரப்போகுது. மார்ச் 6ஆம் தேதி இந்த திரைப்படம் வருது. இந்த படத்தில் வந்து இசை வந்து விஜய் பிரபு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், ரொம்ப ஹாஹா ஓஹோன்னு சொல்ல தேவையில்லை, நல்லா இருக்குது. அதே மாதிரி பாட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு வந்து ரசிக்கிற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்குது. அதனால தான் முன்னாடியே நான் இசையை சொல்லிட்டேன். ஆஹா ஓஹோனா இசை நான் சொல்லலை, சுமாராக இருக்குது. கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லாத்தையும் நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி மரியா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. இசையாக வராரு. அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வரும் வெள்ளிக்கிழமை வந்து தியேட்டரில் வந்து ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது இதில் வந்து இன்னும் அவர் நடிப்பை வந்து பார்த்து நிறைய பேர் கை தட்டுவாங்க. நம்ம 2 கதாநாயகி இருக்காங்க. 2 கதாநாயகியுமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்தோ அந்த போர்ஷன்ஸும் அந்த போர்ஷனில் வந்து கொஞ்சம் அழகாக என்ன ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துக்கு ஹீரோ வந்து எப்படி கொடுக்க முடியுமோ அந்த விதத்தில் நல்லாவே கொடுத்துருக்காரு. கதாநாயகனோட கொள்கை என்னென்னா, என்னை நம்பி வந்தவங்களை நான் என்றைக்கும் கைவிட. வரும் வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் வந்து திரைக்கு வருது. அதாவது மார்ச் 6ஆம் தேதி திரைப்படம் வருது. நான் சொன்ன இந்த ரவி மரியா சீன், கதாநாயகி 2 பேர், மற்ற சப்போர்ட்டிங் பண்ண காமெடி ஆக்டர், ஹீரோ வந்து சொல்கிற டைலாக் தான் நான் தான் உங்களுக்கு எங்கே சொல்லியிருக்கேன். என்னை நம்பி வந்தவங்களை யாரும் கைவிட மாட்டேன்னு சொல்லுவார். அப்படி தான் வந்து கதாநாயகன் சொல்லுவார். கதாநாயகன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கண்டிப்பாக ரசித்து வந்து பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த திரைப்படம் நிறையவே இருக்குது. நான் என்னடா ப்ரீவியூ ஷோஸில் பார்த்தேன்,
அப்படின்காகலாம் இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லலை. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா அது ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட கதாநாயகன் தான் ரைட்டர் அண்ட் டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே வந்து பால்ராஜ். கதாநாயகனும் அவரே தான். ஸோ வந்து பணத்தை நம்பி போட்டு எடுத்திருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தால் சினிமா பார்க்குற ரசிகர்களால் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். Please subscribe our new channel GALLAPETTI Tamil.